மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்கப் போவது திருமூலரின் திருமந்திரம் முதல் தந்திரத்தில் 37வது பாடல். அந்த பாடலில் என்ன கூறுகின்றார்? திருமூலரினுடைய கருத்துதான் என்ன? மக்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்பதை பார்ப்போமா? இதோ அந்த பாடல் வரிகள் மிக அழகாக வருகிறது. நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை, தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன், வானில் நின்றார் மதிபோல் உடல் உள்ளு வந்து, ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. தானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை, தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன், வானில் நின்றார் மதிபோல் உடல் உள்ளும் வந்து, ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. இந்த பாடல் வரிகள் மிக அழகானது. இந்த ஒவ்வொரு வரிகளிலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எப்படி தழல் வடிவமாக, தழல் என்றால் நெருப்பினுடைய வடிவமாக இருக்கின்றார். சிவபெருமான் அழகாக சொல்லணும் அப்படின்றது தான் இந்த திருமூலரனுடைய நிலை. மதி என்பது இங்கே நிலவு. நிலவு எப்படி 15 நாட்கள் அழகாக ரொம்ப பெருசாக வரும், முழுமையடைந்திருக்கும். வளர்பிறை தேய்பிறை என்று 2 பிறைகள் உண்டு. அதை தான் இவர் சூட்சமமாக இங்கே உரைக்கின்றார். இந்த சிவபெருமானை நம்ம வணங்குகின்ற பொழுது அதன் நிலையை ஒவ்வொரு நிலையாக சொல்கின்றார். நம்ம சொல்லுவோம், ஆதியில் இருந்தே இந்த அமாவாசையும் முழு நிலவாகிய பௌர்ணமியும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ரெண்டிலுமே வித்தியாசம் எதுவும் இல்லை. இதை தான் இந்த பாடல் வழியாகவே அவர் ரகசியத்தை சொல்கிறார். இந்த நிலவினுடைய நிலை என்ன? நம்ம இறைவனிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு தந்திரத்தை, ஒவ்வொரு ரகசியங்களை சொல்லுகின்றார். இதில் அமாவாசையும் அந்த மதி தழல் அப்படி ரெண்டுமே சொல்கிறாரு. மதி என்பது நிலவு, தழல் என்பது நெருப்பு. நெருப்புக்கும் நிலவுக்கும் என்ன சம்பந்தம்? நெருப்பு என்ன பண்ணுன்னா எல்லா தூசியும் அழித்து விடும். தூசி என்பது எவ்வளவு குப்பைகள் இருந்தாலும் போட்டால் அது பொசுங்கி விடும். அந்த பொசுங்கி அதை தூய்மைப்படுத்தும். அதுபோல இறைவனானவன் ஒளிரக்கூடியவன், நெருப்பை போன்று பொசுக்கக்கூடியவன். யாருடையது? மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் பொசுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் வெறும் நெருப்பாக மட்டுமே இருப்பானா அப்படின்னு கேட்டால் இல்லை, மதியை போன்று இருக்கக்கூடியவன். இந்த மதி என்றால் என்னென்னா அதாவது நிலவு. அந்த பௌர்ணமி என்பது முழுமையானது. தேய்பிறை வளர்பிறை. தேய்பிறை என்பது அமாவாசையிலேருந்து அப்படியே தேஞ்சிக்கிட்டே வரும். முழுமை அடையும் பொழுது அது சூரியன் போல இந்த சந்திரனும் வட்டமாக பிரகாசிப்பான். சூரியன் நெருப்பை போன்று தகிக்கக்கூடியவன் என்றால் இந்த சந்திரன் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவன். 15 நாட்கள் அதாவது 15 நாட்கள் சந்திரன் முழுமையையும் 15 நாட்கள் இருளின் அமாவாசை போன்றும் திகழக்கூடியவன் வானத்தில். அப்போது சிவபெருமான் இந்த இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியவன். எந்த ஒளியை? சந்திரனை போன்ற. இந்த சந்திரனுக்கு மனோகரக்காரன் என்கின்ற பெயரும் உண்டு. இது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதனால தான் சொல்லுவாங்க, சந்திர தசை நடக்குது, இப்போ என்ன செவ்வாய் தசை நடக்குது, குரு தசை நடக்குது. அந்த தசைகளின் வழியாக நம்முடைய வாழ்க்கையானது மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ சந்திர தசை நடக்கின்ற பொழுது அவர்களுடைய மனமானது அமைதியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு துள்ளல் இருக்காது, அமைதியாக இருக்கும்.
பிரகாசமாக இருக்கும், எண்ணியதெல்லாம் நடக்கும். ஆனால் அவர்களுடைய மனதில் அமைதியாக இருக்க தியானம் செய்வதற்கு உகந்தது. ஆனால் இருள் என்பது ஒரு மனிதனுடைய மனதையோடு ஒப்பிடுகின்றார். துன்பங்களையும் வாழ்க்கையில் தாம் அடைய வேண்டிய செல்வங்களை எல்லாம் நினைத்து பேராசை கொண்டு அவன் உழடுகின்ற பொழுது அவனுடைய மனமானது இருண்ட அமாவாசையை போன்றுதான் கவ்வி கிடக்கிறது. எது? இருளானது. அந்த இருளை, மன இருளை அகற்ற வேண்டும் என்றால் இந்த சந்திரனானவன் அங்கு வர வேண்டும். அதை தான் மனிதனே நீ அறிந்து கொள், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவுகளை, சூரியனும் சந்திரனும் அமாவாசை சந்திரன் என சொல்லும் பொழுது அதை சுற்றி சுற்றி இயங்கி வருகின்றான். தேய்பிறை வளர்ப்பிறை என்பது நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுதும் தேய்பிறையில் செய்ய மாட்டோம், வளர்ப்பிறையில் தான் செய்வோம். ஏன்னா நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வளர்ந்து கொண்டே வருகின்றது. அதனால தான் மக்கள் அனைவரும் இறைவனுடைய நாமங்களை சொல்லுவதற்கும் தவம் செய்வதற்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் ஏற்றது எது என்று கேட்டால் வளர்ப்பிறை. அந்த சமயத்தில் சிவபெருமானை எண்ணி நாம் ஆலயங்களுக்கு சென்று அவருடைய நாமங்களை கூறி நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினோம் என்றால் நம்முடைய துயரங்கள் பரிதி போல, அதாவது பரிதி என்றால் சூரியன், சூரியனை கண்ட பனி எப்படி அப்படியே உடஞ்சி போகுது, அந்த மாதிரி தாமரை சூரியனை கண்டதும் மலர்வது போல நம்முடைய வாழ்க்கையில் தோன்றும் இன்னல்கள் துன்பங்கள் அத்தனையுமே பொசுங்கி ஒரு நிலையை பெறும் என்பது திருமூலர் மிக அழகாக இந்த பாடல் வரிகளின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். எனவே நாம் இறைவனுடைய நாமத்தை எப்பவுமே சொல்லணும். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த சித்தர்களும் சரி அவதார புருஷர்களும் அத்தனை புருஷர்களும் பிறந்தார்கள் என்றால் பௌர்ணமியில்தான். ஆகவே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் வளர்ப்பிறையில் செய்தோம் என்றால் அது வளர்ச்சி அடையும். அதனால தான் தேய்பிறையில் எதுவும் செய்யாத, ஏன்னா தேய்ந்து போயிடும், அந்த இருளை நோக்கி போகும். அதனால் வளர்ப்பிறையில் செய்வோம் என கூறிக்கொண்டு நம் செயல்களை செய்வோம், இறைவனுடைய நாமத்தை கூறுவோம். நம்முடைய குலதெய்வ வழிபாடுகளும் சிவனுடைய ஆலயங்களிலும் சென்று அவரை வணங்கினோம் என்றால் நம்முடைய பிறவியாகிய துன்பம் நீங்கும் என்பதை சூட்சமமாக இங்கே திருமூலர் அவரையும் அனுபவித்து அதை நமக்கும் எடுத்துரைக்கிறார். அதை நாம் கடைபிடித்து வாழ்வில் செம்மையாக இருப்போம் என கூறிக்கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி, வணக்கம்.